ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதிய நோட்டீஸ் வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி மாவட்ட வாரியாக நிறைய வேகன்சியோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 2024 பார்த்தீங்கன்னா படி 2299 வேக்கன்சியோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குடுத்துருந்தாங்க. இதுவரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே குடுக்காம இருக்காங்க. எப்போ அப்ளை பண்ணுறது? எதன் மூலமா அப்டேட் பண்ணுறது? அப்படின்ற மாரி எந்த ஒரு நோட்டீஸும் குடுக்காம இருந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மே இறுதிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு அனௌன்ஸ்மென்ட் வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட போறோம் அப்படின்ற மாரி அஃபிஷியலாகவே தகவல் வெளியாகி வருது. இந்த கிராம உதவியாளர் வேலைக்காக அனைவருமே நெறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு அறிவிப்பாக தான் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வந்திருக்கு. இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு விருப்பமுடையவர்கள் அனைவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இருந்தாலுமே இந்த வேலைக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம்? எப்படி அப்ளை செய்யணும்? எப்படி அப்ளை செய்தா இந்த வேலை வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது? இதில வந்து செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி வந்து நடக்க போகுது? இந்த வேலையில எப்படி எப்படி செலக்ட் பண்ண போறாங்க? என்னென்ன ப்ராசஸர் வந்து இருக்கு? இதில எக்ஸாம்லாம் வந்து இருக்குமா? இல்லையா? அப்படின்ற மாரி நெறைய பேருக்கு சந்தேகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து இருக்கு. எக்ஸாம் கட்டாயமாக இருக்கும். அதே மாரி இதில என்னென்ன கல்வித் தகுதி வந்து குடுத்துருக்காங்க? எவ்வளோ வயது வரம்பு இருந்தா இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம்? இந்த கிராம உதவியாளருடைய வேலைகள் வந்து எப்படி இருக்கும்? விண்ணப்ப படிவம் எங்க வந்து கிடைக்கப்போகுது? கட்டாயமாக அதிகாரப்பூர்வமாக எப்போ வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து வரப்போகுது? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள். அதே மாரி சேலரி வந்து எப்படி இருக்க போகுது? அ என்னென்ன நிபந்தனை அடிப்படையில இந்த வேலை வந்து வழங்க போறாங்க அப்படின்ற மாரி நெறைய பேருக்கு சந்தேகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இத பத்தியெல்லாம் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்ப தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, அனைவரையுமே அ அ எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னாலே இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு தான். இதில வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமா தான் இருக்கு. அ பண்ண போறோம் அப்படின்றத ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக எக்ஸாம் வந்து இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து கட்டாயமாக இருக்க போகுது. இந்த எக்ஸாம பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். எப்படி 5வது தேர்ச்சி பெற்றவங்களுக்கு எப்படி வந்து இருக்கும் அப்படின்ட்டு. இருந்தாலுமே இந்த வேலையில யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இருந்தாலுமே இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு கல்வி தகுதினா 5வது தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதே மாரி இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, எப்படி அப்ளை செய்தா வேலை கிடைக்கும் அப்படின்னா, இதில வந்து முக்கிய நிபந்தனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து குடுத்துருக்காங்க. இந்த நிபந்தனைகள்லாம் இருந்தது அப்படின்னா, கட்டாயமாக உங்களுக்கு வந்து இந்த வேலை வந்து கிடைக்க போகுது. அதனால கிராம உதவியாளர் வேலைய பொறுத்தளவுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். டிரைவிங் லைசென்ஸ் வந்து வச்சிருக்கணும். அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த ஏரியாவுல இருக்கணும். அதே மாரி அந்த ஏரியாவுல இருக்கக்கூடிய மொழியில புலமை வாய்ந்தவராக நீங்க வந்து இருக்க வேண்டும். அந்த ஏரியாவுல இருக்கக்கூடிய கிராமங்கள சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுடைய பெயர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து தெரிஞ்சுக்கிற மாரி வந்து இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சது அப்டின்னா, உங்களுக்கு இந்த வேலை வந்து வாய்ப்பாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு முக்கிய நிபந்தனைகளாக வந்து இருக்கு. இந்த வேலைக்கு இதெல்லாம் வந்து தேவை. அதே மாரி தான் இந்த வேலைய பொறுத்தளவு கல்வி தகுதி அப்டின்னா 5வது தேர்ச்சி பெற்று இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நேர்காணல், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடிப்படையில உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்ட்ட சொல்லியிருக்காங்க. இதில முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை பொறுத்தளவுக்கு அதே மாரி தான் முதல் பட்டதாரி சான்றிதழ் வைத்திருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் முன்னுரிமை. அதே மாரி ஹேண்டிகேப், ஆதரவற்ற விதவைகள் அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வாய்ப்பு இல்ல. இருந்தாலுமே ஹேண்டிகேப் இதெல்லாம் லேடீஸ் பாய்ஸா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. இதில 75% மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு இடஒதுக்கீடு வந்து குடுத்துருக்காங்க. இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு விருப்பமுள்ளவர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா, விரைவில் வந்து அப்டேட் வந்து ஆகப்போகுது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிராம உதவியாளருடைய வேலைகள் வந்து எப்படி இருக்கும்? அவருடைய வேலைகள் வந்து என்ன அப்படின்னா, கிராம உதவியாளருடைய ஒரு கிராமங்கள் நடக்கக்கூடிய அனைத்து உடைய விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா, அவரு வந்து தான் அவர மீறி தான் வந்து போகும். இந்த தான் அவருடைய கிராம உதவியாளர்கள் வந்து தமிழ்நாட்டின் வருவாய் கிராமங்கள் மீது அதிகாரம் கொண்ட அ கிராம நிர்வாக அலுவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, விஓ என அழைக்கப்படுவாங்க. அவருடைய வேலை வந்து வரி செலுத்துதல், கிராம நிதியை வந்து பார்த்தீங்கன்னா, மேற்பார்வையிடுதல், நில வருவாய் பதிவு செய்து உருவாக்குதல், கணக்குகளை தொடர்ந்து பராமரித்தல் மற்றும் பிறப்பு, இறப்பு நடக்கக்கூடிய அனைத்துகளும் பதிவு செய்தல்,
சில நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதுப்பித்தல். ஸோ அவர்களுடைய கடமையாக வந்து இந்த வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வேலைகள் தான் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இந்த வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவு தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா 2299 வேக்கன்சியோடு நம்மளுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேலரின்னு பார்த்தீங்கன்னா 6வது நிலையில உங்களுக்கு வந்து 11,100லேருந்து 35,100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைக்க போகுது அப்படின்ட்டு ஸோ அவங்க வந்து சொல்லிட்டாங்க. கல்வி தகுதினா குறைந்தபட்சம் 5வது தேர்ச்சி பெறணும். அதுக்கு மேல நீங்க வந்து 10த், 12த் எனி டிகிரி, டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலுமே ஸோ இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதில செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு இருக்கும். எண்ணிற்கான அடிப்படையில உங்கள வந்து செலக்ட் பண்ண போறோம். ஸோ இது அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தமிழ்நாடு முழுவதுமே வந்து தமிழ்நாடு வருவாய்த்துறையின் மூலமாக நம்மளுக்கு வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து இந்த அறிவிப்பு வந்து ஸோ வெளியா இருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த கிராம உதவியாளர் வேலையில ஒவ்வொரு கிராமத்திலும் எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்கு அப்படின்றத இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கிராமத்திலும் பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்த பொறுத்தளவுக்கு 300 வேக்கன்சி வந்து இருக்கு. மதுரையில 105 155 திருவாரூர் மாவட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா 151 ஈரோடு 141 மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்திலுமே நல்ல வேக்கன்சியோட தான் வந்து இருக்காங்க. ஒரு பெரிய பெரிய மாவட்டத்தில தான் கொஞ்சம் இருக்கு. இருந்தாலுமே அனைத்து மாவட்டத்துக்கும் 50, 100க்கு மேற்பட்ட வேக்கன்சி தான் நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேக்கன்சியாகவே வந்து குடுத்துருக்காங்க. அனைவருமே விருப்பமுள்ளவர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா, அனைவருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். வந்த உடனே நம்ம சேனல்ல வந்து அப்டேட் வந்து குடுப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வயது வரம்பு அப்படின்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர் அருந்ததியர், பழங்குடியினர் எந்த சாதியை சேர்ந்த விதவை மற்றும் அ எம் எம்பிசி மீது சமூக பிற்படுத்தப்பட்டோர் அனைவருமே பார்த்தீங்கன்னா 21 ஆண்டுகள்லேருந்து 37 ஆண்டுக்குள்ள நீங்க வந்து வயதுகள் வந்துக்குள்ள நீங்க வந்து மிகாதவராக நீங்க வந்து இருந்தீங்க அப்படின்னா, கட்டாயமாக நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி தான் பிற தகுதியினருக்கும் 21லேருந்து 32க்குள்ள நீங்க வந்து இருந்தாலே இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே சேலரி வந்து பார்த்துட்டோம் இல்லையா 11,100லேருந்து 35,100 வரைக்கும் உங்களுக்கு வந்து பேசிக்காவே கிடைக்கும். அதில அடுத்ததாக இந்த தமிழ்நாடு அரசின் தகுதி வரம்புன்னு பார்த்தீங்கன்னா, அரசால் அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்தில இருந்து குறைந்தபட்சம் 8வது தேர்ச்சி பெற்றிருக்கணும். தமிழ் மொழி எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். உயர்கல்வி தகுதி இல்ல. இருந்தாலும் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ மற்றும் பிற தகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதில தேர்வு செய்யும் முறைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எழுத்துத் தேர்வு இருக்கும். நேர்காணல், ஆவண சரிபார்ப்பின் அடிப்படையில செலக்ட் பண்ண போறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, சில வகையின் அடிப்படையில உதவியாளர் வந்து தேர்வு செய்யும் முறை எதன் அடிப்படையில தேர்வு செய்ய போறாங்க அப்படின்னா, உங்களுடைய கல்வி தகுதிக்கு ஒரு 10 மார்க் இதன் அடிப்படையில உங்களுக்கு வந்து மார்க் வந்து வழங்க போறாங்க. இதில வந்து கல்வி தகுதிக்கு ஒரு 10 மார்க் குடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓட்டுநர் தகுதிக்கு ஒரு 10 மார்க்கு, எழுத படிக்க தெரிஞ்ச 40 மார்க்கு, பிறந்த இடத்திற்கு ஒரு 25 மார்க்கு, நேர்காணலுக்கு ஒரு 15 மார்க்கு, ஓரளவு 100 மார்க்கின் அடிப்படையில நம்மளுக்கு இதில வந்து நாங்க வந்து செலக்ட் பண்ண போறோம். இந்த பேஸ் பண்ணி தான் அனைவருமே செலக்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, இந்த தகுதிகள்லாம் உங்ககிட்ட வந்து இருந்தது கட்டாயம் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். விரைவில் அப்டேட் குடுக்க போறாங்க. அவங்களுடைய வெப்சைட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, www.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. விரைவில் வரப்போகுது. வந்தவுடனே நம்ம சேனல்ல அப்டேட் குடுப்போம். இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.